அடுத்த நாள் கடும் பசியால் தவித்த ரியோ ஒரு கடையின் முன் கிடந்த ஒரு பழத்தை எடுத்து திருடி சாப்பிட்டான். அதை பார்த்த ஒரு மனிதன் கோபத்தில் கம்பை எடுத்துக்கொண்டு ஏய் என்று கத்தி அவனை விரட்டினான். பயத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரியோ சமநிலையை இழந்து கீழே விழுந்தான். கடுமையாக காயமடைந்து எழுந்து நிற்க முடியாமல் அங்கேயே உதவியில்லாமல் கிடந்தான். சுற்றியிருந்த மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. அந்த நாளில்தான் ரியோ ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். இனிமேல் திருட மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன் என்று மனதில் உறுதி செய்தான். அதன் பிறகு அவன் சிறு சிறு வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். மக்களுக்கு உதவுவது, பழங்களை தூக்கிக் கொடுப்பது, கடைகளை சுத்தம் செய்வது போன்ற நேர்மையான வேலைகள். மெதுவாக மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் தொடங்கிய சிறிய தொழில்தான் ஒரு பழக்கடை. ஒரு பழம் 2 பழங்கள் என ஆரம்பித்த அவன் வாழ்க்கை இன்று பல கடைகளாக வளர்ந்தது. ரியோ நேர்மையாக உழைத்து சம்பாதித்தான். ஒரு காலத்தில் அவனை பார்த்து சிரித்த அதே மக்கள் இன்று அவனை புகழ்ந்தார்கள். அந்த நாளில் தரையில் விழுந்த ரியோ இன்று வாழ்க்கையில் உயர்ந்தான். திருட்டு அவனை உடைத்தது, கடின உழைப்பு அவனை கட்டியது.